சேனல் மெசேஜஸ், டைரக்ட் மெசேஜஸ் உங்கள் பர்சன் கிட்டேருந்து அதுதான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட பேச துடிச்சிட்ருக்காங்க. மேபி அவங்க நிறையா கோ த்ரூ பண்ணுறாங்களா இருக்கலாம். இந்த கார்டு வருது, நினைவுகள் நெஞ்சில் புதைந்த நாள். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இது எல்லாத்துக்குமே தெரியும் எந்த படம் அப்படின்னு. ஆட்டோகிராஃப் நினைக்கிறேன். நினைவுகள் நெஞ்சில் புதைந்ததினால் நெருப்பால் எந்த நெஞ்சை சுடுகின்றேன், உந்தன் உருவம் கண்களிலே பதிந்ததினால் கண்ணீர் விட்டு அழிக்கின்றேன். ஸோ மேபி பாஸ்ட் லவ், இல்லைனா வந்து உங்களோட எக்ஸ் வந்து இப்போ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, இல்லைனா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக வேதனைப்பட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்களோட பிரிவு அவங்கள வந்து பயங்கரமாக பாதிக்குது. இது வந்து முறிஞ்சு போன காதல் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாடல் வரிகள் வந்து அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸை சொல்லுது. இதுதான் அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. நீ பிரிஞ்சு போயிட்ட அந்த நினைவுகளை வந்து நான் வந்து இப்போ புகையை விட்டு ஆற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஓ மை காட். கண்ணிலே கண்ணீரிலே பிரிந்தே நான் போகின்றேன், விண்ணிலே வெண்மேகமாய் கலைந்தே நான் மெல்ல மெல்ல கரைந்தேன், அழுகை என்னும் அருவையில். ஸோ இந்த பர்சன் லிட்ரலாக அழுதுட்ருக்காங்க. ஏன்னு தெரில, ஆனால் உங்ககிட்ட இதை தான் சொல்ல விரும்புகிறாங்க. நீ இல்லாமல் எனக்கு கண்ணில் கண்ணீர் நிற்கலை அப்படின்றாங்க. என்ன தர உன்னை விட்டால் நம்பும் ஒரே இடம் இல்லை, இனி நாளை முதல் நானும் நீயும் வேறு வேற இல்லை, என்னோட வா இப்போவே வா. ஸோ அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப டெஸ்பரேட் எனர்ஜி, ரொம்ப ஏக்கத்தோடு இருக்காங்க. மேபி நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க. அதுவும் சொல்கிறாங்க பாருங்கள், என்னை கொள்ளாதே தள்ளி சில்லாதே, நெஞ்சக்கில்லாதே கண்மணி, சொன்ன என் சொல்லில் உண்மைகள் தான் இல்லை. ஸோ அவங்க பாஸ்டில் ஏதோ சொல்லியிருக்காங்க. மேபி உங்களை காதலிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அதுக்காக இப்போ நொந்துக்கிறாங்க அவங்க வந்து இப்போது எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களையும் திட்டிக்கிறாங்க. நீங்கள் விட்டுட்டு போனதுக்காக ஏன் இன்னும் நீ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக காதலிக்கல, ஏன் என்னை விட்டுட்டு போனேன், என்னை திருத்திருக்கலாம், என்னை அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இப்போ அவங்களோட ஃபுல் ஃபீலிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிக்ரெட். ரொம்ப ரொம்ப நொந்துக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போயே அவங்கக்கிட்ட போயிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை பார்த்தா போதும், உங்ககிட்ட பேசினா போதும், எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் கமிட்மெண்ட். இப்போ விட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓவர்ஸ் ஆர் பிக் பிரிட்ஜஸ் பிட்வீன் ஹார்ட்ஸ். மேபி பாஸ்டில் வந்து ஒரு காதல்னால் கமிட்மெண்ட் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், அதை வந்து அவங்க தவற விட்டுட்டாங்க. இட்ஸ் லைக் தே ரியலி வாண்ட் டு மேரி யூ. ட்ரெடிஷன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஊரை சுற்றணும், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரசிக்கணும். நிறைய கனவுகள் இருக்குது. மேபி கனவுகள் எல்லாம் இப்போ கலைஞ்சு போகிறது அவங்களால தாங்கிக்க முடியல. நிறைய கனவு கண்டு வச்சுருக்காங்க. மேபி எதனால் அவங்க கோவப்பட்டு பிரிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது வேணால் நான் வந்து இன்னொரு ரீடிங்கில் பார்க்கலாம், இல்லை இதுலேயே இந்த எனர்ஜி வருதான்னு பார்க்கலாம். அவங்களே உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா என்னன்னு பார்க்கலாம். பட் இப்போ வந்து அழுதுட்ருக்காங்க. யூ காம் மை சோல். இட்ஸ் லைக் இந்த பர்சன் லிட்டராக உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் கொட்டிடணும், உங்ககிட்ட சொல்லிட்டா போதும் அப்படின்னு தான் துடிச்சிட்ருக்காங்க. ஆனால் எது அவங்கள தடுக்குதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து அவங்க உங்களுக்கு பாருங்கள், கார்ட்ஸ் வந்து வந்த எல்லா கார்ட்ஸும் ஒன்றா வருது, இல்லைனா வந்து கார்ட்ஸே வரல. இட்ஸ் லைக் பஞ்ச். ஐ லவ் யூ. இந்த பர்சன் வந்து கொட்ட போகிறாங்க ஒரு நாளைக்கு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் கொட்ட போகிறாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு எனர்ஜெட்டிக்கலாக. ஐ எம் ஸோ அட்ராக்டட் டு யூ. You don't know what you do to me. I know you are my twin flame. I love you. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அன்பும், இட்ஸ் லைக் அன்பு, அட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நினச்சிருக்கலாம் நான் வந்து ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, பட் யூ டோன்ட் நோ அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சுத்தமாக தெரியாது அதோட ஐடியாவே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களை விட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிடுவாங்க. இங்கே பாருங்கள், அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஐ டிட் யூ ராங் இன் த பாஸ்ட். Now I am trying to do the honorable thing. I know just words are not enough to win you over. Give me some more time to fix things so I can feel good enough. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து இன்செக்யூரிட்டிஸ் நிறையா இருக்குது. அவங்க செஞ்ச தவறுகளுக்கு சரி பண்ணிக்கிற எனர்ஜியில் அவங்க இல்லை. மேபி அவங்க வாழ்க்கையில் ஏதோ நடந்துட்டுருக்கு, உங்ககிட்ட வரணும், அந்த தவறெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு திரும்ப பழைய மாதிரி நாட்கள் உங்களுக்கு வேணும்னு தவிக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்களை தடுக்குது. அது என்னன்னு தெரில. லெட்ஸ் ஆஸ்க் ஸ்பிரிட்ஸ். எது அவங்கள தடுக்கிற எனர்ஜி? பட் இப்போது சொல்லலை, யாரோ ஒருத்தவங்க அவங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஃபேமிலி அவங்கள வந்து மிரட்டுறாங்க. நீ போனால் பாருங்க, ஒரு கேவ், ஓ மை காட், கேவில் இருக்காங்க, ஒரு குகைக்குள்ளே இருக்காங்க, அதை ஒளிஞ்சு நடுங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேற ஒரு வேஷம் போட்டுட்ருக்காங்க. யாருக்காக?
வெளியே இருக்கவங்களுக்காக பயத்துட்டு வேறு வேஷம் போட்டுட்ருக்காங்க. மேபி பேரண்ட்ஸ் வந்து மிரட்டலாம், இல்லைனா வந்து சுற்றி இருக்கவங்க ஏதாவது மிரட்டலாம். அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அவங்களோட எண்ணம் இதுதான். ஓ மை காட், யாரும் அவங்கள பயங்கரமாக துரோகம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி, திஸ் இஸ் ஃபேமிலி. இந்த கார்டு வந்து எஸ்பெஷலி ஃபேமிலி அவங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க. ஒரு புது ஆரம்பம் தரோம், இல்லைனா உனக்கு ஒரு புது வாழ்க்கை தரோம், நீ வந்து அந்த காதலை விட்டுடு, நீ வந்து நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் சொல்கிறத கேளு, இது நான் உனக்கு இந்த பிஸ்னஸ் தரேன், அவ்வளோ சொத்து தரேன், இப்படி தரேன், அப்படி தரேன்னு சொல்லி இந்த பர்சனை உங்களை விட்டு வர வச்சு பயங்கரமாக துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வரக்கூடாது, இந்த புது ஆரம்பத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் பயங்கரமாக அவங்கள ஏமாற்றிருக்காங்க. மேபி காசு விஷயத்தில், இல்லைனா வந்து நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது, இல்லைனா அவங்க லிட்டரலாக மிரட்டுறது, இல்லைனா உங்களை ஏதாவது பண்ணிவிடுவேன்னு சொல்லி மிரட்டுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னா பிரபஞ்சம் வந்து ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு நோ கிளாரிட்டி. முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படும். இது வந்து லைக் டிவைன் இன்டர்வென்ஷன். ஒரு முடிச்சா அவிழும் பாருங்கள். இங்கே ஆல்ரெடி ஒரு கயிறு அந்துருச்சு, இங்கே 2வது கயிறும் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த முடிச்சும் அவிழ்ந்தது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இந்த செப்பரேஷன் பீரியட் இல்லைனா அவங்க கோ த்ரூ பண்ணுற பெயின் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பயம்ன்ற முடிச்சு, அட்டாச்மெண்ட்ற முடிச்சு, அவங்க எதுக்காக இங்கே கட்டுப்பட்டுருக்காங்க. ஒன்றா வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, இல்லைனா சொத்து, இல்லைனா உங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்ட போகிறாங்க. இட்ஸ் லைக் தே ஹாவ் டு ஃபேஸ் இட். உங்களை ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்டினா அதுக்கு வந்து லீகலாக என்ன பண்ணணும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து செக்யூர் பண்ணணும் உங்களை. அப்படி இல்லை அவங்கள ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினா அதுக்கும் வந்து அவங்க லீகலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். சொத்துனா நான் சம்பாரிச்சிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு வரணும். இதில் ஏதாவது ஒன்று அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதுக்காக தான் பிரபஞ்சம் உங்களை புஷ் பண்ணுறாங்க. நீ வந்து உன்னோட சுய சிந்தனையில் முடிவெடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. உன்னோட சுற்றி இருக்கவங்களோட லட்சணங்களை பாரு, இதுதான் உன்னை சுற்றி இருக்கவங்களோட லட்சணம். உனக்கு அவங்களோட இருக்க வரைக்கும் இந்த புது ஆரம்பம் கிடையாது. மேபி இந்த பர்சன் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கணும். எனக்கு இந்த காதல் தான் வேணும், நான் வந்து இதை என்ன ஆனாலும் கைவிட போகிறதில்ல அப்படின்னு மேபி இப்போ வந்து அந்த டக் ஆஃப் வாரில் இருக்காங்க. நீங்களா அவங்களா இடையில வந்து ஒரு போராட்டமே நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டத்தில் நீங்கள் விலகி போயிருக்கலாம். மேபி அவங்க சரியான தருணத்தில் ஒரு முடிவு எடுக்காதனால, ஒரு கொஞ்சம் கோழைத்தனத்தை வெளிக்காட்டினால நீங்கள் போயிருந்துருக்கலாம். அதனால் இப்போ ஃபுல் அப்செட், ஆல் அப்செட். கொஞ்சம் பயந்தும் இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. பயமும் அவங்க மனசில் நல்லா ஆழமாக இருக்குது. வேஷம் போட்டுட்ருக்காங்க அவங்க சுற்றி இருக்கவங்க. பாருங்கள், கார்டு தானாக வந்து விழுறது. 2 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க. மேபி இந்த பாஸ்ட்டில் இந்த பர்சன் வந்து கொஞ்சம் டெசிசிவாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு பென்டக்கிள் தான் கையில். இங்கே பாருங்கள், பேஜ் ஆஃப் காயின்ஸ் தான் எடுத்துருந்துருக்கணும். அது இந்த காதல் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்திரமாக இருந்தாங்கன்னா இந்த காதல் இந்நேரம் வந்து கிரவுண்டாக இருக்கும். பட் பாஸ்ட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் ஆசை, அபிலாஷை ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறி, நீங்களா காசா இல்லைன்னா நீங்களா காமிக்கணாச்சியா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து இம்பேலன்ஸ் பண்ண வச்சுருக்கு. அது வந்து அவங்க காதலை வந்து எடை தூக்கி பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தாலே இந்த காதலை அவங்களுக்கு தங்காது. இந்த பர்சன் உங்களையும் அவங்களோட சூழ்நிலையும் வெயிட் பண்ணும்போது அந்த பக்கம் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது. சரி, ஓகே, எப்படியே கை கழுவிட்டு போயிடலாம், அங்கே வந்து நம்மளுக்கு நல்லா சொத்து கிடைக்கும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னது ஒரு கேல்குலேஷன். ஓ மை காட், கேல்குலேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்க கேல்குலேட் பண்ணது நடக்கலை. ஏன்னா அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு சொன்னது எல்லாமே போய், நான் உனக்கு இது தரேன் அது தரேன், அந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு இவ்வளோ சொத்து தரேன்னு சொன்னது அத்தனையுமே புஸ்வானம். இப்போது அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. 4 ஆஃப் பென்டிக்கல்ஸ் இருக்கிறத வச்சு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது உங்களே விட முடியாது. அப்போ காசும் போச்சு. சில இருதலை கொள்ளி எறும்பு. 5 ஆஃப் கப்ஸ். நீங்கள் ஒரு பாயிண்ட் மேலே அவங்களுக்காக காத்திருந்து வெறுத்து போயிட்டீங்க. இட்ஸ் லைக் 5 ஆஃப் கப்ஸ்னால் நீங்களே முடிச்சிட்டிங்க. நீங்கள் இப்போ எங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 ஆஃப் பென்டிக்கல்ஸில். ஸோ அதனால் இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஸோ அட்டாச்ட். அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. உங்களை விட்டுட்டு போக முடியாது அப்படின்றாங்க. இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபுல் இன்டென்ஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் விலகி போயிட்டீங்க. யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யூர் 10 ஆஃப் பென்டிக்கல்ஸ். இது என்னங்கிறத பார்க்கலாம். பட் இதுதான் ஓவரால் எனர்ஜி. இந்த பர்சன் தப்பே பண்ணலை, ரொம்ப நல்லவங்க, அதனால் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க. நோ, இந்த பர்சன் உங்களை ஜகிள் பண்ணியிருக்காங்க. சிச்சுவேஷனாக இருக்கட்டும், காமிக் எனர்ஜியாக இருக்கட்டும், அவங்க பண்ணது பயங்கர தப்பு. அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து செம தண்டனை கொடுத்துருக்காங்க. இது தண்டனை ஒன்று. டெம்பரன்ஸ். 7 ஆஃப் கப்ஸ். ஆப்ஷன்ஸ். இது அவங்களே ஒத்துக்கிறாங்க. நான் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தது, இதுவான்னு வந்து ஜகிள் பண்ணிட்டுருக்கிற கேரக்டர் தான் அவங்க. ஜகிள் பண்ணியிருக்காங்க உங்களை. இந்த காதலை ஜகிள் பண்ணனால தான் இந்த தண்டனையை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இப்போ 9 ஆஃப் கப்ஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் எதை பற்றியும் வருத்தப்படுற மாதிரி எனக்கு தெரியல. யூ ஆர் ஹாப்பி.
நீங்கள் எங்கே இருக்கீங்களோ மேபி நீங்கள் செல்ஃப் லவ் ஜேர்னி நம்ம பழைய ரீடிங்கில் பார்க்குற மாதிரி இட்ஸ் லைக் மிரர் ரியாலிட்டியில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் லவ் ஜேர்னியில் இருக்கீங்க. இல்லைனா வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு அங்கே எந்த குறையும் இல்லை. ஓகே போயிட்டியா, ஓகே அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க தான் கதறிட்டு இருக்காங்க. யூ ஆர் ஸ்டேபிள். ஸோ இந்த பர்சன் தான் இப்போ டார்க்லேருந்து லைட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போது இவங்க இருக்கிறது இந்த டார்க்னஸில் 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இந்த டார்க்னஸ் பயங்கர பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. டவர் மேலே டவர். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே நான் கொடுத்த கிஃப்ட்டை வந்து நீ வேணான்னு சொல்லிட்டீங்க பாருங்கள். இந்த கையில் இருக்க எனர்ஜி வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாடம் இங்கேருந்து இந்த பக்கம் போகுது. ஸோ ஒரு எனர்ஜி டிரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து இப்போது இந்த வெளிச்சத்தை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் காணும். நீங்கள் செல்ஃப் லவ் ஜர்னிலாம் போய் நீங்கள் தேமியன் செட்டில் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ இந்த பர்சன் உங்களை துரத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கனால தே நீட் டைம். எனக்கு வந்து கொஞ்சமாவது நேரம் வேணும், காலம் வேணும். ஏன்னா வந்து நான் இப்போ தான் இங்கேருந்து அங்கே வந்துட்டுருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா கோழையாக இருந்தவங்க தைரியமாக மாறணும் அப்படின்னா டைம் எடுக்கும் இல்லையா? அதுதான் அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தைரியத்தை வந்து வரவழைச்சிட்ருக்காங்க. 3 ஆஃப் வாண்ட்ஸ் பெரிய பிளான்லாம் வச்சுருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். பெரிய பெரிய பிளான்ஸ் இருக்குது இந்த பர்சனுக்கு. இட்ஸ் லைக் சாதாரண மாதிரி பிளான்லாம் இல்லை. அதெல்லாம் இப்போ கை நழுவி போகுதுன்னு நினைக்கிறது வந்து அவங்களால தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் இவ்வளோ ட்ராமா. ஸோ அவங்க போட்ட ட்ராமாவுக்கு தான் பிரபஞ்சம் வந்து திருப்பி நாங்கள் ட்ராமா போட்டு காமிக்கிறோம் அப்படின்னு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கங்க. ஐ கான்ட் ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ் டு. ஸோ ஏன்னா அவங்க பண்ணது வந்து பெரிய தவறு. என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்த முடியும்? நான் வந்து அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அவங்க வந்து நான் இல்லை நான் சூழ்நிலையில் வந்து அது பெட்டராக தெரிஞ்சது போயிட்டேன், ஆனால் இப்போ அது எனக்கு கிடைக்கல, அதனால் உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? டைரெக்டாக அந்த சூழ்நிலையில் தான் இருக்காங்க. சரியான வார்த்தைகள் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த பர்சன் இப்போ உங்களுக்கு ஃபைனலாக சொல்ல விரும்புறது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூன். ரொம்ப கூடிய சீக்கிரம் அவங்க என்ன சரியாக பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு அவங்க உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை மன்னிச்சிடு, கூடிய சீக்கிரம் நான் வந்து சரியான விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா யார் எவ்வளோ தூரம் காயப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ மோசமாக இந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். பட் இந்த பர்சனோட பியோர் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பிரபஞ்சம் ஆல்ரெடி தயாராக இருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மை. ஓ மை காட், கண்டிப்பாக நான் இது எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல. இது வந்து உண்மை விளம்பி. நான் ரொம்ப சீக்கிரமாக படிக்கிறேன். ஆல்ரெடி டைம் 12 மினிட்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. ஐ ரிக்ரெட். ஐ லைட் அ லாட் ஃபார் மை ஓன் பெனிஃபிட். ஐ ரிக்ரெட் இட். இப்போ ரியலைசேஷன் இருக்குது, உண்மை தான். வேறு ஏதாவது காமிக் எனர்ஜி அவங்க மறைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ட்ரூத் ஹிட் மீ லைக் அ டன் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இப்போ தான் உண்மை அவங்களுக்கு உரைச்சிருக்கு. ஸோ ரியலைசேஷன் சரிதான். நீங்கள் வந்து ஷேடோவில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குனால அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஐ நோ யூ ஆர் மை ட்வின் ஃப்ளேம். அவங்களுக்கு இப்போ தெரியுது நீங்கள் தான் அவங்களோட உண்மையான காதல். அவங்க எதை தேர்ந்தெடுத்திருந்தாலும் இந்த கார்டு என்கிட்ட மிஸ் ஆகுது. ஸோ ஐ நோ ஐ எம் வெரி ஈகோயிஸ்டிக். இதை ஒத்துக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ஈகோ தடுக்குது. அதனால தான் இது என் கைகள்லேருந்து விழுது நழுவுது. அவங்க அதனால தான் வெட்கப்படுறாங்க. ஐ கான்ட் ஃபைண்ட் ரைட் வேர்ட்ஸ் டு சே. அது எப்படி அவங்களும் அசிங்கப்படாமல் அவங்ககிட்ட சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, தேடிட்டுருக்காங்க. ஐ வில் லீவ் த காமிக் சூன் ஈவன் மை சில்ட்ரன். காமிக் சில்ட்ரன் யாருக்காவது காமிக் குழந்தைங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பிறக்காத குழந்தைங்கன்னு ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு இல்லையா? அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதை விட்டுட்டு அவங்க வரத்துக்கு தயாராக இருக்காங்க. பட் இந்த ப்ராசஸில் இருக்காங்க, ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.